அந்த கமெண்ட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்க கட்டுற சாரீஸ் எல்லாம் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்கக்கா. ஓகே. ஸோ இப்போ நாங்கள் வியர் பண்ணுற சாரீஸ் மோஸ்ட் ஆஃப் த சாரீஸ் வந்து எங்களோட ஓன் டிசைனாக தான் இருக்கும். ஸோ நாங்கள் ஓன் டிசைன் சாரீஸ் எல்லாமே வந்து ரொம்ப பார்த்து டிசைன் பண்ணது. ஸோ அந்த சாரீஸ் எல்லாமே வந்து நாங்களே வியர் பண்ணுவோம், இல்லைனா அம்மா வியர் பண்ணுவாங்க, இல்லை எங்கள் சர்க்கிள்குள்ளே ரொட்டேட் ஆயிடும். இன்னும் சில சாரீஸ் பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சர் கிட்ட வந்து டைரெக்டாக நாங்கள் ஹோல்சேலாக நாங்கள் வாங்குவோம் இல்லையா. ஸோ அந்த சாரீஸ் எல்லாம் வந்து அவங்க மாடல் ஷூட்டுக்குனே வந்து எங்களுக்கு தருவாங்க. ஸோ எங்களோட ஷூட் முடிச்சுன்னா நெக்ஸ்ட் மாடல் ஷூட்டுக்கு அது ரொட்டேட் ஆயிடும். ஸோ இது மாதிரி தான் சாரீஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு அம்மா வந்து அந்த சாரீ தான் வியர் பண்ணிருப்பாங்க. அம்மா ஒரு விஷயம் ஏன் ஸோ இந்த சாரீ வந்து இது ஒரு கோயில் ஃபங்க்ஷனில் வியர் பண்ணியிருப்பாங்க. அக்கா வந்து வேற ஒரு ப்ளவுஸ் போட்டு தான் பேக் பண்ணியிருப்பாங்க. பட் இந்த சாரீக்கு வந்து அம்மா ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி வியர் பண்ணியிருக்காங்க. இன்னொன்று வந்து ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் பற்றி கேட்டிருந்தீங்க. ஸோ இப்போ நான் வியர் பண்ணியிருக்க சாரீ வந்து இது நாங்களா டிசைன் பண்ணது. ஸோ இந்த சாரீக்கு நான் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி வியர் பண்ணணும்னா கண்டிப்பாக இந்த வீக் நான் ஷூட் பண்ண முடியாது. இந்த சாரீ நேற்று வந்துச்சு. ஸோ நான் இன்னைக்கே எடுத்து இதை ஷூட் பண்ணியிருக்கேன். ஏன்னா வந்து நியூ லான்ச் சாரீ உடனே ஷூட் பண்ணாதான் மேக்ஸிமம் ரீச் இருக்கும். ஸோ மோஸ்ட் ஆஃப் த சாரீஸ் நாங்கள் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி வியர் பண்ணுறோம். மோஸ்ட் ஆஃப் த சாரீஸ் வந்து இது மாதிரி நாங்கள் வேற ஒரு ப்ளவுஸ் போட்டு வியர் பண்ணுறோம். ஸோ நீங்கள் நோட் பண்ணீங்கன்னா தெரியும், மேக்ஸிமம் பொட்டிக்ஸ்ல 30% ஆஃப் சாரீஸ் மட்டும் தான் வந்து அவங்க ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி வியர் பண்ணியிருப்பாங்க. மீதி 70% பார்த்தீங்கன்னா அவங்க வேற ஒரு ப்ளவுஸ் போட்டு தான் வியர் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒரு சாரீ வந்து நாங்கள் சீக்கிரமா லான்ச் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நாங்கள் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி வியர் பண்ண மாட்டோம். அது சீக்கிரமா ஃபர்ஸ்ட்டாக லான்ச் பண்ணணும், மேக்ஸிமம் ரீச் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் பார்ப்போம். ஸோ அது மாதிரி சாரீஸ்க்கு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ண மாட்டோம். மற்ற சாரீஸ்க்கு வந்து கொஞ்சம் லேட்டாகவே லான்ச் பண்ணால் போதும் அப்படிங்கிற சாரீஸ்க்குலாம் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுவோம். ஸோ உங்கள் ப்ளவுஸ் டவுட், சாரீ டவுட் எல்லாம் கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி வீடியோ.